நீயருக்கு வந்த பரமபிதா அப்படிங்கிற கதையை உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவும் புதுவரோட வரப்பணிக்கு எல்லாரும் கோயிலில் போய் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்லேயும் ஜபம் பண்ணிவிட்டு ராத்திரி 12 மணி ஆனோடனே எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு மெழுகு தேய்ச்சி கேக் வெட்டுவாங்க. அப்போ எல்லோரும் என்ன வேண்டுவாங்க, பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே இந்த வருஷப்பரப்பு எங்களுக்கு நல்லா இருக்கணும், எங்களோட வந்து இந்த புது வருஷத்தை இந்த கேக் வெட்டி எங்களோட நீங்களும் கொண்டாட வரணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அப்போ இது வந்து ஒரு பரமபிதா என்ன பண்ணுறாரு, இந்த வருஷம் புது வருஷத்தை நம்ம மக்களை சந்திப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு வராரு, உலகத்துக்கு வராரு. வரப்போ முதல்ல ஒரு பெரிய பணக்கார வீடு அங்கே போய் அவங்க அப்போ தான் 12 மணிக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு மெழுகு ஏற்றிட்டு புது வருஷத்தை கேக் வெட்ட போகிறாங்க. அப்போ போய் இவர் வந்து கதவை தட்டுறாரு. உடனே யார் அந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறது அப்படின்னு அந்த பணக்கார கோபமாக சொல்கிறாரு, நான் பரமபிதா வந்திருக்கிறேன் அப்படின்னு. யார் பரமபிதாவா, யாரையா அப்படின்னு வந்து யாரையா நீ அப்படின்னா, நான் தான் நீங்கள் இப்போ என்னை வந்து உங்கள் புது வருஷத்தை கேட்க விட்ட அழைச்சிங்கல்ல, நான் தான் உங்கள் கடவுள் அப்படின்னு. இப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க, இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஆலயத்தை சொல்லிட்டு போயான்னு வெட்டி விட்டு கதை பூட்டிடுவார். அப்போ அது கொஞ்சம் தூரம் போய் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போவார், அங்கேயும் போய் கதை தட்டுவார். அவங்களும் அப்போ தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக் வெட்ட போகிற நேரம். அவங்களும் யார் அது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் வந்து கடவுள் வந்திருக்கிறேன் அப்படிம்பாரு. கடவுளா, யாரையா கடவுளா, அது இந்நேரத்துக்கு வர்றதாவது என்னையா, எங்கேயாவது வழி தெரியாமல் எங்கேயா வந்துட்டீங்களா, இல்லை பத்திரிக்கை சொல்லி தவறி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள என்ன சொல்லி போயான்னு சொல்லி அவங்களும் கதை போட்டிடுவாங்க. அப்புறம் 3வது ஒரு இடத்துக்கு போய் கதை தட்டு, அதே அந்த தெருவிலே 3வது ஒரு வீட்டுக்கு போய் கதை தட்டார். அவங்களும் அப்போ தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக் வெட்ட கேட்கலாம், பெரிய பெரிய கேட்க வாங்கி கிறிஸ்மஸ் அழகாக ரொம்ப ரொம்ப வரிசையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டு போய் கதவை தட்டினோன்னா யார் இது அப்படின்னு கேட்குறோன்னா, நான் தான் உங்கள் கடவுள் வந்திருக்கேன் அப்படின்னு. எங்கள் கடவுளா, என்னையா யார் நீங்கள், அடையாளம் தெரியாத உங்களை நான் முன்ன பார்த்ததே இல்லையே. இல்லை நீங்கள் இப்போ வேண்டுனீங்கல்ல எங்களோட வந்து கர்த்தரே எங்களோட வந்து இந்த வருஷம் கேட்க விட்டாங்க வாங்க, எங்களோட வந்து இப்போ எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணீங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிம்பாரு. உடனே அவங்களும் என்ன சொல்லி, இது ஏமாத்தல் பண்ணிட்டு இருக்கீங்களா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி வெளியே தள்ளி கதை போட்டி கேட்குறாங்க. உடனே என்னடா அது, நீருக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம், எங்கள் கூட வாருங்கள், எங்களோட கேக் வெட்டுங்கன்னு கும்பிட்றாங்க, ஆனால் ஒருத்தர் கூட உள்ள விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கடைசி ஊருக்கு வெளியே கடைசியில் ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது. அந்த வீட்டில் போய் சரி இந்த வீட்டுக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், கூலி வேலை செய்கிறவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கூலி கிடைச்ச பணத்தை வச்சு ஒன்றும் கேக் வாங்கலாம், அவங்கள்ட்ட காசு இல்லை. அதனால கொஞ்சம் வெல்லமும் அந்த பழைய நொய்க்குருணையை வச்சு புட்டு மாதிரி கட்டி கேக்கு மாதிரி செஞ்சு வச்சு மெழுகு தேய்ச்சி ஜெயிக்கிறாங்க. இப்போ பிதாவே ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு சந்தோஷமாக இந்த சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி கும்பிடும்போது இவர் கதவை தட்ட போகிறார். ஏன்னா கதவை திறந்தே இருக்குது, ஏன்னா அவங்க வீட்டில் எந்த ஜாமானும் இல்லை, பாதுகாப்பாக அங்கே வைக்கனால திறந்தோன்னா அந்த முன்பக்கமே அப்படியே கதவை முன்னால் போய் விழுந்துடுறாரு. உடனே அவங்களும் ரெண்டு ஓடி ஐயோ யாரையா என்னையா அப்படின்னு பார்த்துட்டு வந்து ஏசு தூக்குறாங்க. இல்லை நான் வந்து பரமபிதா வந்திருக்கேன். சரி பரவாயில்லையா, இன்னைக்கு நல்ல நாளாக அதுமாக வந்திருக்கீங்க, யாராக இருந்தா என்னையா வாங்க எங்களோட கேக் விட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை நான் உங்கள் கடவுள் வந்திருக்கிறேன். அதை கடவுளாக இருந்தானா யாராக இருந்தானா இந்த நல்ல நேரத்தில் எங்கள் விருந்தாளாக வந்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், நாங்கள் சாப்பிட்ற கேக்கை உங்களுக்கு தரோம் சொல்லி அன்போட அந்த கேக்கை வெட்டி அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஊட்டி விட்றாங்க, அவர் வாயிலே ஊட்டி விட்றாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா, எங்கள் விருந்தினா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமான. அப்புறம் நான் வந்து நிஜமாவே உண்மையான கடவுள் தான், ஒரு வீட்டுக்காக போனேன், நீங்கள் தான் உண்மையான அன்புள்ள இடத்துல நான் எப்பவும் இருப்பேங்கிறத காட்டுறதுக்காக இந்த மாதிரி அன்பான இடத்துக்கு நான் எப்போவுமே இருப்பேன், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ உண்டுன்னு சொல்லி அவங்கள அன்போடு ஆசீர்வதிச்சுட்டு போகிறாரு. அப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப நல்லா வந்தது.